வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உமாஓயா திட்டத்தில் ஏற்பட்டுள்ள நீர்க்கசிவை தடுக்கும் வரை அங்கு முன்னெடுக்கப்படும் அகழ்வு பணிகள் அனைத்தையும் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானம். ஏறாவூர் இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கின் சந்தேக நபர்கள் 6 பேரின் விளக்கமறியல் நீடிப்பு. டெங்கு தொடர்பான விசாரணைகளுக்காக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் விசேட நிபுணர்கள் 20 நாட்டிற்கு வருகை. ரஜினி அரசியலுக்கு வந்தால் அவருக்கே பாதிப்பு. சிவசுப்பிரமணியம் சுவாமி கருத்து. 22வது ஆசிய மெய்வல்லுநர் போட்டிக்கு 2 இலங்கையர்கள் தகுதி. தொடர்வது விரிவான செய்தி. உமாஓயா திட்டத்தில் ஏற்பட்டுள்ள நீர்க்கசிவை தடுக்கும் வரை அங்கு முன்னெடுக்கப்படும் அகழ்வு பணிகள் அனைத்தையும் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அறிக்கை ஒன்றினூடாக மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சு இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. சுரங்கத்தின் கீழ்த்தட்டுகளில் காணப்படும் துளையிடும் இயந்திரங்கள் எதிர்வரும் 10 நாட்களுக்குள் அப்புறப்படுத்தப்படவுள்ளதாக அமைச்சின் செயலாளர் அனுர திசாநாயக்க கூறியுள்ளார். உமாஓயா திட்டத்தினால் சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதியின் ஆலோசனைகளுக்கு அமைய பாதிக்கப்பட்டவர்களை வரவழைத்து நடத்தப்பட்ட கலந்துரையாடலை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்து நிபுணத்துவ ஆலோசகர்களின் பரிந்துரைகளுக்கு அமைய ஆய்வுகளுக்கு தேவையான தொழில்நுட்ப உபகரணங்கள் எதிர்வரும் 18ஆம் தேதி விமானம் ஒன்றினூடாக கொண்டுவரப்படவுள்ளதாகவும் சுற்றாடல் அமைச்சு செயலாளர் கூறியுள்ளார். இதனைத் தவிர ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் நாட்டிற்கு வருகை தரவுள்ள நோர்வே நாட்டு நிபுணர்கள் உமாஓயா திட்டம் தொடர்பில் கண்காணிப்பில் ஈடுபடவுள்ளதுடன் சோதனைகளையும் முன்னெடுக்கவுள்ளனர். இந்த ஆய்வுகளின் அறிக்கையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பெற்றுக் கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகளின் நிபுணர்களின் ஆலோசனைகளையும் உள்நாட்டு நிபுணர்களின் ஆலோசனை மற்றும் பரிந்துரைகளை இணைத்து சிறந்த வேலை திட்டங்கள் வகுக்கப்படவுள்ளதாக சுற்றாடல் அமைச்சு கூறியுள்ளது. உமாஓயா திட்டத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கான நட்டு ஈட்டை பெற்றுக் கொடுப்பதற்காக 300 மில்லியன் ரூபாய் நிதியை பதுளை மாவட்ட செயலாளருக்கு அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பட்டதாரிகளை நாட்டின் தொழில்வாண்மையில் உள்வாங்குவதற்கான தேசிய நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷான் விதானகே பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டார். பல்கலைக்கழக அனுமதி பெற்றுக் கொள்வதன் மூலம் வறுமையை தவிர்க்கும் நிலையை பெறுகின்றனர். எவ்வாறாயினும் அவர்களின் கடினத்தன்மையை களையும் தகுதியான நிகழ்ச்சி திட்டம் பற்றாக்குறையாகவே காணப்படுகின்றது. பட்டதாரிகள் அரசியல் நிகழ்ச்சி திட்டத்திற்குள் எவ்வாறு உள்வாங்கப்படுகின்றார்கள் என்பது இப்போது எம்மால் அவதானிக்க முடிகின்றது. அது முறையான செயற்பாடல்ல. அவர்கள் தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தப்பட வேண்டும். தொழிற்சந்தையில் பட்டதாரிகள் பிளவுபடாமல் பயணிக்கும் வகையிலான கல்வி திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். இவரது கருத்தை ஆளும் குழு முன்வைப்பதால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் 3.6 மில்லியன் பேர் வருடாந்தம் பிறக்கின்றனர். அவர்களில் 3 லட்சம் பேரை பாடசாலை அனுமதி பெறுகின்றனர். அவர்களில் 2,80,000 பேர் மாத்திரமே சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். அவர்களில் 1,60,000 பேர் உயர்தர கல்விக்கு தகுதி பெறுவதுடன் அவர்களில் 25,000 பேரை அரசு பல்கலைக்கழக அனுமதிக்கான வாய்ப்பினை பெற்றுக் கொள்கின்றார்கள். 7 விதமான மாணவர்களை பல்கலைக்கழக கல்விக்கு உறுத்துறைவர்களாகின்றார்கள். நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன இவ்வாறான கருத்தினை பதிவு செய்தார். எமது நாடு பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளது. சில பிரச்சனைகளை நாங்கள் விரும்புகின்றோம், மேலும் சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நாங்கள் விரும்புவதில்லை. இன்று அரசியல்வாதிகளால் பேசப்படும் தலைப்புகள் அனைத்தும் அழிவு சம்பந்தப்பட்டதாகவும் மற்றவர்களை குறை சொல்வதுமாகவே அமைந்துள்ளது. தம்முடன் தொடர்புடைய விடயதானங்கள் தொடர்பில் அவர்கள் கருத்துக்கள் தெரிவிப்பதில்லை. தமது அரசியல் செயற்பாடுகளுக்கு அப்பால் செல்ல மறந்து விடுகின்றார்கள். தம்மை அதிகாரத்தில் இருத்திய மக்களுக்கு சேவையாற்ற மறந்து விடுகின்றார்கள். அவர்களது பொறுப்பு நிகழ்வுகளிலும் கூட்டங்களிலும் பேசுவது அல்ல, மாறாக மக்களுக்கு உதவுவதே. முலட்டியகனவிலிருந்து கெட்டபல வரையிலான வீதி 5.4 பில்லியன் செலவில் நிர்மாணிக்கப்பட்டது. வாக்குகளுக்காக இது செயற்படுத்தப்படவில்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகவே இதை நிறைவேற்றிக் கொடுத்துள்ளேன். மற்றவர்களின் செயற்பாடுகளை குறை கூறுவதன் மூலமே மகிழ்ச்சி உள்ளதாக சில அரசியல்வாதிகள் சிந்திக்கின்றனர். ஆனால் தமக்குரிய கடமைகளை செய்வதிலான மகிழ்ச்சியை சிறந்த அரசியல்வாதிகளை உணர்ந்து கொள்கின்றார்கள். நியம அவங்க தேசபானத்தை சத்துரத்தை ஏறாவூர் இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கின் சந்தேக நபர்கள் 6 பேரின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஏறாவூர் இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கின் சந்தேக நபர்கள் 6 பேரின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது.
இந்த கொலை சம்பவத்தின் சந்தேக நபர்கள் 6 பேரும் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் மட்டக்களப்பு மேலதிக நீதிவான் MIM ரிஸ்வி முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து சந்தேக நபர்களை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஏறாவூர் முகாந்திரம் வீதியில் உள்ள வீடொன்றினுள் 56 வயதான NM சித்தி உசைரா மற்றும் அவரது மகளான 32 வயதான ஜெனீரா பானு மஹீர் ஆகியோர் பொல்லால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசியுடன் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் அரிசி கலப்படம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாத்தளை மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளில் இவ்வாறு விற்பனை செய்யப்பட்ட அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. மாத்தளையில் 1700 கிலோகிராம் கலப்படம் செய்யப்பட்ட அரிசி கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் ஹஷித திலகரட்ன கூறியுள்ளார். அரிசி கலப்படம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுமானால் உடனடியாக அறிவிக்குமாறு அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு தொடர்பான விசாரணைகளுக்கு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் விசேட நிபுணர்கள் 20 நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த விசேட நிபுணர்களை வருகை தந்துள்ளனர். டெங்குவை கட்டுப்படுத்துதல் மற்றும் நோயாளர்களின் ஆபத்தான நிலையை குறைப்பதற்கு தேவையான ஆலோசனைகளை அவர்கள் வழங்க உள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரசீல சமரவீர குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு பொது வைத்தியசாலை மற்றும் IDH வைத்தியசாலைகளுக்கு நேற்று சென்ற குறித்த 2 நிபுணர்களும் நிலைமை தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர். இதேவேளை நாடளாவிய ரீதியில் 76,000 பேர் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 227 பேர் உயிரிழந்துள்ளனர். வவுனியா பஸ் நிலையத்தில் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு 8 மணியளவில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து சுமார் 2 கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அக்கரைப்பற்றை சேர்ந்த 21 வயதான இளைஞன் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 22வது ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகளின் 2வது நாள் இன்றாகும். 22வது ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகள் இந்தியாவின் ஒடிசா மாநில தலைநகரான புவனேஸ்வரில் உள்ள காலிங்கா மைதானத்தில் நடைபெறுகிறது. இதில் ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் அரையிறுதிப் போட்டி இன்று மாலை இடம்பெறவுள்ளது. போட்டியில் இலங்கை வீரர்களான இமாஷ ஏஷான் மற்றும் வினோஜ் சுரஞ்சய் ஆகியோர் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். நேற்று நடைபெற்ற 100 மீட்டர் ஓட்டத்தின் முதல் சுற்றில் 10.47 செகண்ட்களில் போட்டியை பூர்த்தி செய்த இமாஷ ஏஷான் 2ஆம் இடத்தை பெற்றார். மற்றொரு முதல் சுற்று 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.44 செகண்ட்களில் போட்டியை கடந்த வினோத் சுரஞ்சே 2ஆம் இடத்தை பெற்றார். மகளிருக்கான 400 மீட்டர் ஓட்டப் போட்டியும் இன்று மாலை நடைபெறவுள்ளதுடன் அதில் இலங்கையின் நிர்மலி மதுஷிகா பங்கேற்கிறார். முதல் சுற்று போட்டியில் அவர் 400 மீட்டரை 54.38 செகண்ட்களில் கடந்து 3ஆம் இடத்தை அடைந்திருந்தார். மற்றொரு விளையாட்டுச் செய்தி. 87வது சர் ஜான் டாபர்ட் சிரேஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளில் ஆடவர் பிரிவில் நீர்கொழும்பு மாரிஸ்டெல்லா கல்லூரி சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தது. மகளிர் பிரிவில் வலலையே ரத்நாயக்க கல்லூரி சாம்பியன் ஆகியது. 87வது சர் ஜான் டாபர்ட் சிரேஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகள் தியகம மஹிந்த ராஜபக்ச மைதானத்தில் நடைபெற்றது. இந்த முறை 200 பாடசாலைகளைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் போட்டிகளில் பங்கு பெற்றனர். ஆடவருக்கான 16, 18, 20 வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் 8 போட்டி சாதனைகள் நிலைநாட்டப்பட்டன. மகளிர் தரப்பில் 16, 18, 20 ஆகிய வயதுகளில் 6 போட்டி சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன. 110 மீட்டர் தடை தாண்டல் ஓட்டத்தில் வெற்றியீட்டிய மருதானை புனித ஜோசப் கல்லூரியின் ஷெஹான் காரியவசம் அதை சிறந்த வீரர் விருதுக்கு பாத்திரமானார். அதிசிறந்த வீராங்கனை விருது அம்பலாங்கொட தர்மசோக கல்லூரியின் KK ரித்மா நிசாதி வசமானது. அவர் நீளம் பாய்தல் போட்டியில் 5.98 மீட்டர் தூரத்துக்கு ஆற்றலை வெளிப்படுத்தினார். இதேவேளை ஆடவர் பிரிவு ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை நீர்கொழும்பு மாரிஸ்டெல்லா கல்லூரி அணி தன்வசப்படுத்திக் கொண்டது. கொழும்பு புனித பெனடிக் கல்லூரி அணி 2ஆம் இடத்தையும் வலலையே ரத்நாயக்க கல்லூரி அணி 3ஆம் இடத்தையும் பெற்றன. மகளிர் பிரிவில் வலலையே ரத்நாயக்க கல்லூரி சாம்பியன் பட்டத்தை சூடியது. සියලුම දක්ෂ ක්‍රීඩක ක්‍රීඩිකාවන් වෙතින් තැගී